தென் மாவட்டம் என்றதும் சட்டென நினைவுக்கு வர்றது திருநெல்வேலிதான். ஆனால் மக்களவைத் தேர்தலில் அரசியல் கட்சிகள் நெல்லைய தொல்லையா நினைக்கிற அளவுக்கு கள நிலவரம் கலைவரமாக இருக்கு. நெல்லைனாலே தொல்லை. அரசியல் ரீதியா அந்த மாவட்டத்தில் திமுக பின்னடைவை சந்திச்ச போது அக்கட்சியோட தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி சொன்ன சொல் தான் இது. நெல்லையில் வெற்றி பெற்று குமரி மாவட்டத்தில் சரிவை சந்தித்த போது நெல்லை எனது எல்லை, குமரி எனக்கு தொல்லை அப்படின்னு வார்த்தைகளால் விளையாடி இருந்தார் கலைஞர். காலங்கள் உருண்டோடி இப்போ கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிற நிலையில் மீண்டும் நெல்லையை தொல்லையாக பார்க்குற அளவுக்கு அரசியல் களம் மாறியிருக்கு. நடைபெற இருக்கின்ற மக்களவைத் தேர்தலில் நெல்லையில் திமுக போட்டியிடலை. காங்கிரஸுக்கு தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிற அறிவிப்பு உள்ளூர் திமுகவினரை பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய செய்யலைன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு உள்ளூர் திமுகவில் நிலவிய கோஷ்டி மோதல் ஊரறிஞ்ச ரகசியமாக மாறியிருக்கு. சரி, தொகுதி ஒதுக்கியாச்சு, காங்கிரஸில் வேட்பாளர் யாரு? இப்படி அந்த கட்சியின் மேலிடத் தலைவர்கள் போலவே நெல்லை மக்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. காரணம், காங்கிரஸ் கட்சியிலும் கோஷ்டிகள் அதிகம். தமிழகத்தில் 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவித்த காங்கிரஸால் நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு உடனடியாக வேட்பாளர்களை அறிவிக்க முடியலை. அவருக்கு கொடுக்கக்கூடாது, இவருக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு கொடுக்கணும், இல்லை என் மகனுக்கு கொடுக்கணும், இப்படின்னு நெல்லை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே மோதலே உருவாகியிருக்கு. இந்த நிலையில் ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்குது காங்கிரஸ் கட்சி. திமுக காங்கிரஸ் கட்சிகளோட நிலை எப்படின்னா, அதிமுகவில் உள்ளூரில் வேட்பாளரே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. ஆர்கே நகரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனை வேட்பாளராக ஏற்றுக்க உள்ளூர் அதிமுகவினர் தயாராகவே இல்லை. அதனால் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனால் அதிகமாக பரிச்சயம் இல்லாத நபரான ஜான்சி ராணியை அவசரமாக வேட்பாளராக மாற்றி அறிவிச்சது அதிமுக. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிய தூத்துக்குடி தொகுதிக்கான வேட்பாளராக நயினார் நாகேந்திரனை அறிவித்து அவருக்கே அதிர்ச்சியை கொடுத்தது பாரதிய ஜனதா. தப்பு நடந்து போச்சுன்னு உடனே சுதாரிச்சுக்கிட்டு மண்ணின் மைந்தரும் நெல்லை எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரனை மக்களவைத் தேர்தலையும் களமிறக்கியிருக்கு அந்த கட்சி. இப்படி வேட்பாளர் தேர்வில் நெல்லையை தொல்லையா அரசியல் கட்சிகளே நினைக்கும் அளவுக்கு அங்கே உள்ள உட்கட்சி நிகழ்வுகள் இருக்குது.